guys, welcome back to our channel. Today we going to see a new content. இப்போ நம்ம வந்து MIT ஆப் இன்வெர்ட்டர், அதாவது அது ஒரு ஃப்ரீ டு யூஸ் ஆப். அது எப்படி நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு ஒரு ஆப் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ MIT ஆப் இன்வெர்ட்டர்னு நீங்கள் க்ரோமில் போய் கொடுத்தீங்கன்னா, முக்கியமாக அது கம்ப்யூட்டர், லேப்டாப் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபோனில் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ MIT ஆப் இன்வெர்ட்டருக்குள்ளே போய்க்கலாம். இப்போ இப்படி அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி வரும். க்ரியேட் ஆப்ஸ்ன்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லக்ஷ்மி டிவிஜி இது என்னோடய அக்கௌண்ட்டு, அதனால் நான் அக்கௌண்ட் கேட்கும், நான் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ண பிறகு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி வரும். கண்டினியூ கொடுத்துட்டு எல்லாம் வந்துடுங்க. நான் இப்போ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அதுக்கு நேம் கொடுக்கணும். டெக்ஸ்ட் TEXT டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு நான் வந்து லேபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த ஆப்பை ப்ரிவியூ காட்டுறேன். இதுதான் கைஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இப்போ நான் வந்து டைப்னு இருக்கிறத நான் வச்சு டைப் பண்ணுறேன். MITன்னு டைப் பண்ணுறேன். இப்போ MITன்னு MIT அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னா அது வரும். அப்புறம் ஆஃப்டர் டைப் கிளிக் ஹியர், அது வந்து MIT நம்ம கிளிக் பண்ணோன்னா தானாகவே அது இந்த டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பீச்சை உருவாக்கி நம்மக்கிட்ட சொல்லும். இதுதான் நம்ம இப்போ உருவாக்க போகிறோம். சரி வாங்க போகலாம். ஃப்ரண்ட் ப்ரிவியூ வந்து இப்படி வரும். இது பேர் தான் டிசைனர் வியூ. இதுதான் பேட்டர்ன் தான் UI யூசர் இன்டர்ஃபேஸ். இதுதான் பேட்டர்ன். இதுதான் நீங்கள் வந்து அப்பேரன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பட்டன் எடுத்துக்கணும். இந்த பட்டனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் சைடில் போயிட்டு அந்த அப்பேரன்ஸ் இருக்கா, ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 or 40 வச்சுக்கலாம். ஒரு 30 வச்சு பார்க்குறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் அதுக்கு வந்து ஆஃப்டர் டைப் கிளிக் ஹியர்னு நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். இதை நீங்கள் அங்கே முக்கியமாக அந்த ஃபாண்ட் சைஸ் வைக்கணும். அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் ரெட்டு வச்சுக்கலாம். ரெட்டு வைக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரெட்டு சேவ்னு கொடுத்துட்டா ரெட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட்டு இந்த UIயில் போனீங்கன்னா இங்கே இருக்கும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் டவுனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதோட ஃபாண்ட் சைஸ் போயிட்டு நீங்கள் 20 வச்சுக்கணும். ஏன்னா அதில் நம்ம 30 வச்சோமா, அதில் 20 வச்சுக்கிட்டோம். ஹிண்ட்டுன்னு இருக்கிறதுல நீங்கள் வந்து டைப் அப்படின்னு போட்டுக்கணும். டைப்னு போட்டிங்கன்னா அது நார்மலாக டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிட்டு. ஃபாண்ட் சைஸ் அதில் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உண்மையானது இதில் பார்க்கும்போது சின்னதாக இருக்காது. இது நார்மல் ப்ரிவியூ. இப்போதைக்கு சிம்பிள் ஆப் தான் நான் செய்கிறேன். இப்போ மெயினாக வந்து பிளாக்ஸ்குள்ளே போய்க்கணும். பிளாக்ஸ்குள்ளே போயிட்ட பிறகு நான் வந்து ஒன்று மறந்துட்டேன். பிளாக்ஸ்க்கு முன்னாடி டிசைன் போய்க்கோங்க. அந்த பட்டன்னு இருக்கிறத ரீநேம் கொடுத்துக்கணும். பட்டனை எரேஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பட்டன்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி ரீநேம் கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் அந்த எரேஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டு டைப்னு போட்டுக்கலாம். டெக்ஸ்ட்டு டு டைப் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் அதான் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட் டைம். அதனால் இப்போ நீங்கள் வந்து இந்த பிளாக்ஸ்குள்ளே போயிட்டு என்ன செய்யணுன்னா, ஓரத்தில் பில்டு இன்னும் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது வரும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் டு அதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றில் இருக்கும். ஆஃப்டர் யூ கிளிக் த, இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரும். அதில் இப்போ இது நான் தப்பாக எடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்கிறதுனால செட் டெக்ஸ்ட் டு டைப்
அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் அப்படின்னு போட்டு நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் ஒன்றா லாஜிக் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அது கிளிக் பண்ண பிறகு மேலே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் நார்மல் பாக்ஸ் மாதிரி, அதை நீங்கள் எடுத்து இதில் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம ப்ரிவ்யூ எப்படி பார்க்குறதுனா, சப்போஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னா கோ அண்டு பில்டில் போய் இதை கொடுத்துடணும். அது தானாகவே பில்ட் ஆகும். காய்ஸ் வெரி சாரி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது என்னன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இதெல்லாம் ஓகே தான், ஆனால் இங்கே இருக்கல இது ரெண்டும் தப்பாக நான் கொடுத்துட்டேன். அதனால் என்னோடய ஆப் ஒர்க் ஆகாமல் போயிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறாதீங்க தயவுசெய்து வேணாம். நான் தப்பாக சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் போய்க்கணும் டெக்ஸ்ட் டு பாக்ஸ், அதே போயிட்டு இப்போ வந்து நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், நம்புங்க. இப்போ இதுக்குள்ளே எங்கடா மேலே இருக்குது, இதோ இதுக்குள்ளே போய்க்கணும். இப்போ நீங்கள் இது உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் இன்பாக்ஸ் அப்படின்னு போடணும். நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்னு போட்டேன். ஓகே, அது பரவாயில்ல, இருங்க வரேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் வரும் டைப் டு டெக்ஸ்ட், இது எடுத்துக்கணும். அதுக்கு செட்டுக்காக டெக்ஸ்ட் டு ஸ்பீச் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாருங்க, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே அது வரும். அப்போ போயிட்டேன். இதோ இருங்க, ராங் பண்ணிட்டேன். எப்படியோ காய்ஸ் இதுதான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி செஞ்சது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது, வக்கராகிட்டு. ஐயோ நான் எல்லாத்தையும் தப்பாக செஞ்சிடலே. டெக்ஸ்ட் பேஜா மெசேஜே காணும், உள்ளே போனால் நாட் அவைலபிள் காட்டுது. என்னடி இது அப்படின்னு பார்த்துட்டு தலைவலி, எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி திரும்பி ஆரம்பித்து தலை எடுத்துன்னு ஆயிட்டு போதும் ஆகிட்டு. இதுக்கெல்லாம் எப்படி உருவாக்க போகிறேன்னு தெரிலச்சு. உருவாக்கிட்டேன், ஆனால் எப்படி அதாவது நான் உருவாக்கியிருக்கேன், எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் 6th. நான் இதை இப்போ உருவாக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான், உங்களுக்காக உருவாக்கியிருக்காங்க. எப்படி வரப்போன்னு தெரியாது. சப்போஸ் ராங்காக ஆரம்பிச்சுன்னா அதே வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ போய் நான் பில்டு கொடுக்குறேன். ஏபிஜே பில்டு கொடுத்த பிறகு இது மாதிரி வரும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு வரும், ஆப் ப்ரோக்ராம்ஸ்னு வரும். 62%. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். இப்போ என்னாச்சுன்னா கரண்ட்டு போயிட்டு காய்ஸ். இப்போ எப்படியும் வந்துட்டு சப்போஸ் ஃபோனில் விளையாடிங்கன்னா டவுன்லோட் இதை கொடுத்துடணும். இது கொடுத்த பிறகு டவுன்லோட் எனிவி நான் கொடுத்துட்டேன். இப்போ என்னோடது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இப்போ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. டவுன்லோட் ஆகிட்டு இப்போ என்னோடது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப்னு. இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களோட பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். என் பாஸ்வேர்டை நான் தனியாக போட்டுப்பாங்க, பர்சனல், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரியா? முடிய போகுது வீடியோ காய்ஸ். த எண்ட் ஆஃப் த வீடியோ. இப்போ இவ்வளோ வந்திருக்கேன், டன் கொடுத்துட்றேன். அகெயின் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறேனோ யோயோ. இப்போ வந்துட்டு டன் கொடுத்துருவோமா, திரும்பியுமா காய்ஸ். நம்மளோட அன்சக்ஸஸ் ஆகிட்டுன்னு சொல்ல மாட்டேன், சக்ஸஸ் ஆகிட்டு. ஏன்னா நான் போட்ட கோடு தப்பு. உங்களால் முடிஞ்சதுன்னா, சப்போஸ் முடிஞ்சதுன்னா நான் ஒரு லிங்க் என்னால் கொடுக்க முடியாது. அதனால் இப்போ என்ன செய்யுதுன்னா அன்சக்ஸஸ் ஆகிட்டு பாருங்கள். இது வருது, ஆனால் நான் தப்பான கோடு கொடுத்துட்டேன். அதனால் ஒழுங்காக வராது. நீங்கள் வேணுன்னா இன்னொரு வீடியோ பார்த்துக்கோங்க. நான் சும்மா என்டர்டெயின்மெண்ட் டைம் பாஸ் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் போட்டேன். அவ்வளோதான். இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அதை விட மோசமான ஒன்று கொடுக்க போகிறேன். குட். இது என்னோட பழைய இது, அதான் ஆப்ரேட் ஆகுது. குட் பாய், பாய் குட் பாய்.
அவ்வளோதான். பாய். நான் தான் உங்கள் எல்பி.